எந்த இஸ்லாமியர்களுக்கு பாதுகாவலன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, நீங்க நம்புறீங்களோ, நீங்க எங்களுடைய சமுதாயத்தை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்களோ, யாருக்கு பின்னாடி போய் நின்றுகிட்டு எங்க சமுதாயத்தை கொண்டு போய் அடகு வச்சுக்கிட்டு இருக்கீங்களோ, அவர் யாருன்னு சொல்லி தோல் உடிச்சு காட்டாரு எங்க ஐயா பழனிபாவா. இன துரோகின்னு சொல்லி தோல் உடிச்சு காட்டார். தன்னுடைய ஆட்சி நிலைக்கும் என்பதற்காக பொய்யான வழக்கொன்றை போட்டார். அது மட்டுமல்ல, 13 அவர்களுக்கு தீவிரவாதி முத்திரை குத்தி அவர்களை அடக்குமுறை, பல்வேறு அடக்குமுறைக்கு உள்ளாக்கி அவர்களை ஒடுக்கி வச்சிருந்தது யாருப்பா? கருணாநிதி அவர்கள் தானப்பா. ஒண்ணும் இல்ல, தமுகவுக்கு தமுகன்னு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த இயக்கத்துக்கு என்னன்னு பேர் வைக்கலாங்கிற அந்த கலந்தாய்வு கூட்டம் தமிழ்நாடு முழுக்க நடக்குது. அப்ப நாகப்பட்டினத்துல அந்த கூட்டம் எங்க வீட்டுல நடக்குதுப்பா. ரகசியமான கூட்டம், வெளியே காவல்துறைக்கு தெரிஞ்சா கைது பண்ணி போயிருவாங்க. ரகசியமா அந்த கூட்டம் நாகப்பட்டினத்துல செம்மரக்கடை தெருவுல எங்க வீட்டு நடக்குது. அந்த கூட்டம் நடக்கிறதுக்கு காவல்துறைக்கு தெரிஞ்சு மறுநாள் காலைல என்னோட தாய்மாமனுங்க 3 பேரையும் கைது செஞ்சிட்டு போலீஸ். உங்களை திமுக தான் வெளியே கொண்டு வந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா செருப்பு கழட்டி அடிச்சு வரப்பா. 189 பேரை கைது செய்தது கலைஞர் இல்லையா? என்ன ஜவாஹர்லால் சார் சொல்றீங்க? விடுதலைக்காக படையெடுத்துமே வரணும். மறந்து போச்சா ஜவாஹர்லால் சார்? அந்த கோயம்புத்தூர்ல இருந்து போனவங்க ரிக்வெஸ்ட் கொடுத்து மனு கொடுக்க போன புழுக்க நாய்களை தூக்கி எரிஞ்சாரு, மறந்துட்டீங்களா? அப்படி கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், செருப்பு கழட்டி அடிச்சு நன்னடத்தையின் காரணமாக கோர்ட் வெளியே விட்டது. இவங்க வெளியே விட்டாங்களா? மகன் வெளியே வந்தாரு, ஏன் அப்பா வெளியே வரல? ஏன் அப்பா உள்ளே மரணிச்சு போனாரு? யார்கிட்டப்பா இவங்க பாவலா காட்டுறாங்க? எந்த சிறுபான்மையை அவங்க பாதுகாத்தாங்க? திமுக கொடி, தேசிய முஸ்லீம் லீக் கொடி, இந்த பக்கம் காவி கொடி, மூணுமே சேர்ந்து பட்டோலி வீசி பறக்கலையா? அப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை செஞ்சவங்க திமுக. இன்னைக்கு அதெல்லாம் மறந்து எப்படி இந்த இஸ்லாமிய தலைமைகள் போய் நிக்கிறாங்க பின்னாடி? அவங்க நிக்கட்டும், தூக்கி போடுற எலும்பு துண்டுக்காகவும் சில பல நோட்டு சீட்டுக்காகவும் போய் நிக்கட்டும். அவங்க எங்க சமுதாயத்தை ஏன் பயன்படுத்துறீங்க பாருங்க. சட்டமன்றத்துல தீவிரவாதிகளை பத்தி நீங்க பேசாதீங்கன்னு சொல்லி அவரை அடக்கி உட்கார வச்சிருந்தாரு ஐயா கருணாநிதி. அப்ப இவ்வளவு வேலையும் செஞ்சுட்டு நீங்க யார சங்கின்னு சொல்றீங்க? காகிதம் இல்லத்தை தூக்கி போட வச்சிட்டீங்க. இஸ்லாமிய இயக்கங்களையே காகிதம் இல்லத்தை மறக்க வச்சிட்டீங்க. பொது சிவில் சட்டத்தை ஆதரிச்சது திமுகன்னு வைகோவே சொல்லியிருக்கிறாரு. அப்ப பாருங்கப்பா, யாரு சங்கி? நாங்க சங்கியா இல்ல திமுக சங்கியா? ஒரு முடிவுக்கு வருவோமே. என்கிட்ட தர்க்கம் பண்ணி ஜெயிச்சுட்டு போட்டோம். நாம் தமிழர் பிள்ளைகள்கிட்ட, சீமானுடைய பிள்ளைகள்கிட்ட, மேதகவே பிரபாகரனுடைய பிள்ளைகள்கிட்ட தர்க்கம் பண்ணி ஜெயிச்சிட்டோம். எங்க அண்ணன் இடுமோனம் கார்த்தி அண்ணன் எழுதின யார் பாஜகவின் பி டீம் அந்த புத்தகத்தை வாங்கி படிச்சா உண்மையாலேயே திமுக ஒரு கட்சியா யாருமே பார்க்க மாட்டாங்க. ஒரு காவி சாயம் பூசின ஒரு இயக்கமா தான் பார்ப்பாங்க. கருப்பு சிவப்பு பூசின காவி இயக்கமா தான் பார்ப்பாங்க. இல்லையா? மறைஞ்சுகிட்டு இருக்காங்க அவங்க. திமுகவெல்லாம் அந்த கருப்பு சிவப்பு போர்வையில, பெரியாருங்கிற போர்வையில, ஈவேராங்கிற போர்வையில மறைஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. உள்ளுக்குள்ள இருக்கிறது முழுக்க முழுக்க காவி ரத்தம். அது இல்லைன்னு யாராலையும் மறுக்க முடியாது இல்லையா? 2013 பாருங்கப்பா, பொதுக்குழு, திமுகவுடைய பொதுக்குழுல பிஜேபியுடனும் காங்கிரசுடனும் எங்களுக்கு ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல, நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம் ஐயா கருணாநிதி சொல்றாரா இல்லையா? மறுநாளே பிரஸ் மீட்ல என்னப்பா சொன்னாங்க? கூட்டணிக்கு அவங்க அழைச்சாங்கன்னா பாத்துக்கலாம் சொன்னாங்களா இல்லையா? பாருங்க, வாஜ்பாய்க்கு நல்லவர் பட்டம் கட்டி 1999 வாஜ்பாய் ரொம்ப நல்லவர். 98 அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா தூக்கி போட்டு போயிட்டாங்க அந்த ஆட்சியை. 13 நாள் கேம்ப் போட்டு கவுத்துட்டு போயிட்டாங்க. வாஜ்பாய் ரொம்ப நல்லவர், வாஜ்பாய் ரொம்ப நல்லவர்னு வாஜ்பாயோட 1998 திமுக கூட்டணி வைக்கவே இல்லையா? வளம் கொளிக்கும் மாம்பழங்களை, வளம் கொளிக்கும் துறைகளை தேர்வு செஞ்சு அவங்க அந்த ஆட்சி அதிகாரத்துல கூட்டல இல்லையா? அவங்க கூட அவங்க கூடி கும்மி அடிக்கலையா? அது வரைக்கும்பா ஆண்டாண்டு காலமா இந்த ஜனதா கட்சி ஒரு 13 நாள்ல கவுந்து போன ஆட்சி, 13 மாதத்துல கவுந்து போன ஆட்சி, முறையா ஃபுல் டேர்ம் 5 வருஷம் ஆட்சி செஞ்சுச்சு அப்படின்னா யாருடைய உதவியால? யாரு கொடுத்த முட்டு? திமுக கொடுத்த முட்டால அடிப்படையில குறைந்தபட்ச செயல் திட்டத்தோட அது நல்ல பாஜக, அதனால நாங்கள் அதை ஆதரிச்சோம். பிறந்த குழந்தைய கஷ்டப்பட்டு தூக்கி வளர்த்து ரன்னிங் ரேஸ்ல விட்டு ஒலிம்பிக்ல விட்டு ஜெயிக்க விட்டுவிட்டு நான் எதுக்குறேன், நான் பிஜேபி எதுக்குறேன், சனாதனத்தை எதுக்குறேன், நாங்க பிஜேபிக்கு மாற்று சக்தியாக இங்க இருப்போம், எங்களுக்கு நீங்க ஓட்டு போனா பிஜேபி உள்ள வந்துடும், பிஜேபியை பெற வச்சு பிரசவம் பார்த்து வளர்த்ததே நீங்க தான். இது என்ன விதமான கூற்று? பாஜகவோட அன்றைக்கு சேர்ந்துட்டு திருப்பி 2014 மோடி மிக நல்லவர். மோடி மிக மிக நல்லவர். 2021 ஆமா, 2021 இல்ல ஐயா இவர் சொன்னது கருணாநிதி பழையதுல நரேந்திர மோடி மிகவும் நல்லவர், மிகவும் நல்லவர் அப்படின்னு. அது ஏன்னா மோடி ஐயாக்கு நூல் விட்டு பாக்குறது, செயல்படுத்தி வச்சாரு சொல்லிவிட்டு மோடி நரேந்திர மோடி ஐயாவுக்கு நூல் விட்டு பாக்குறது. எப்படி வாஜ்பாய் நல்லவர்னு சொல்லி போய் சேர்ந்தாரோ நரேந்திர மோடி ஐயா நல்லவர்னு சொன்னா அவன் அவரை சேர்த்துக்குவாரு அப்படின்னு மோடிக்கு நூல் விட்டவரா இல்லையா கருணாநிதி? இவங்க என்ன இங்க பாருங்க,
கெக்க ஒரே சிரிப்பா இருக்கா இல்லையா? என்னப்பா இவங்க செஞ்சாங்க இஸ்லாமியர்களுக்கு? இஸ்லாமியர் மீது ஒரு வெறுப்புணர்வு இல்லாதவங்க, இஸ்லாமியர்கள் வந்து எங்களுக்கு தோழர்கள் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, இஸ்லாமியர்கள் நாங்க தான் பாதுகாவலர் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இப்படி ஒரு காரியத்தை செய்வாங்களா? இப்ப பிபிசி டாக்குமெண்ட்ரி ஒன்னு ரெடி பண்ணுதுப்பா. குஜராத்ல நடந்த கலவரத்தை பத்தி பிபிசி ஒரு டாக்குமெண்ட்ரி பிலிம் ரெடி பண்ணுதா. 2023 நாடு தழுவி அந்த மூவியை, அந்த படத்தை வெளியிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. யாருமே எங்கேயுமே வெளியிட முடியாது. 2023 அண்ணன் சீமான் பெருமுயற்சி கொண்டு வேலூர் மாவட்டத்துல எங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு கல்யாண மண்டபத்துல நடந்த நாம் தமிழர் கட்சியின் நிகழ்ச்சியில அப்படியே வலுக்கட்டாயமா அதை வந்து வெளியிட்டார். ஏன் திமுக வெளியிடல சொல்லுங்க. திமுகவே ஏன் வெளியிடல? அவங்க டாடியை பத்தி அவங்களே எப்படி வெளியிடுவாங்க? இதுக்கு அவங்க டாடிக்கு என்ன விஷயம் இருக்கு? அவங்க கட்சி கூட்டணி வச்சிருக்கும் போது 2002 நடந்ததுதான்ப்பா. இந்தியாவை அசைச்சு பார்த்த அந்த மத கலவரங்கள், மத சண்டைகள், கம்யூனல் ரியாட்ஸ், ரிலீஜியஸ் ரியாட்ஸ், இது எல்லாமே 2002 தான்ப்பா நடந்துச்சு. கோத்ரா ரயில் எரிப்பு தொடர்ந்து வந்ததுதானே இதெல்லாம். பில்கிஸ் பானு வழக்காக இருக்கட்டும், பெஸ்ட் பேக்கரி வழக்காக இருக்கட்டும், இந்த குஜராத் கலவரமாக இருக்கட்டும், இதெல்லாம் எதை தொடர்ந்து வந்தது? யாருடைய ஆட்சியில வந்தது? நீங்க மட்டும் திமுக மட்டும் 1999 பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கலன்னா 13 மாசத்துல கவுந்த மாதிரி 20 மாசத்துல கவுந்து போயிருப்பாங்க. இன்னைக்கு அந்த கட்சியே இருந்திருக்காது. நீங்க கொடுத்த அந்த முட்டுல தானே அவங்க வந்தாங்க, ஜெயிச்சு வந்தாங்க, ஆட்சியை பிடிச்சாங்க. அப்பதானே இவ்வளவு கொடுமைகளும் அரங்கேறி இருக்கு. அப்போ உங்க டாடியை பத்தி நீங்களே எப்படி பேசுவீங்க? 2002 குஜராத் கலவரம் நடக்கும் பொழுது அதை பத்தி கேள்வி கேட்கிற பத்திரிகையாளர்கிட்ட அது அந்த மாநிலத்துடைய பிரச்சனை, குஜராத் மாநிலத்துடைய பிரச்சனை, அதை பத்தி நம்ம எதுவும் பேசக்கூடாது. RSS தீகா மாதிரி ஒரு சாதாரண இயக்கம், ஒரு சாதாரண சமூக இயக்கம் அப்படின்னு பேசினவர் யாரு? கருணாநிதி தானே. முதல் முறையா இஸ்லாமியர்களை தமிழக சட்டமன்றத்துக்குள்ள இஸ்லாமிக் டெரரிஸ்ட், முஸ்லிம் டெரரிஸ்ட், இஸ்லாமிய தீவிரவாதிகள் அப்படின்னு சொன்னவர் யார்? இவங்க தானே சொன்னாங்க. வேற யாராவது சொன்னாங்களா? ஐயா கருணாநிதி தானே சொன்னாங்க. எந்த விதத்துல இஸ்லாமியர்களின் பாதுகாவலர் இந்த திமுக, இந்த கருணாநிதி ஐயா, இந்த ஸ்டாலின் ஐயா நம்புறாங்க? இதெல்லாம் நாங்க பேசணும்னா காவி சாயம் எங்களுக்கு இல்ல, அவங்கதான் காவிகள். அம்மையார் ஜெயலலிதாவும் ஐயா மோடியும் நண்பர்களா இல்லையா? அப்படித்தானே எல்லாருக்கும் தெரியும். அம்மையார் ஜெயலலிதாவும் மோடியும் நண்பர்களா இல்லையா? அப்புறமா அவங்க மோடியா லேடியான்னு பேசினாங்க, அதெல்லாம் இருக்கட்டும். பொது பார்வையில இவங்க 2 பேரும் நண்பர்கள்ங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அம்மையார் ஜெயலலிதா உடம்பு சரியில்லாம ஆகி அப்போலோ மருத்துவமனையில அட்மிட் ஆனதுக்கு அப்புறம் எத்தனை தடவை மோடி வந்து பார்த்தார்? வரலையே. ஏன் வரல? இன்னொருத்தருக்கு வந்தா தெரியுமா? ஐயா கருணாநிதி அவர்கள் உடம்பு சரியில்லாம காவிரி மருத்துவமனையில அட்மிட் ஆயிருந்தப்ப ஓடி 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 வந்து பார்த்துட்டு போறார் ஐயா மோடி. பார்த்துட்டு போனாரா இல்லையா? அதுக்கப்புறமும் அவர் இறந்து போனதுக்கு அப்புறமும் அவருடைய இறுதி சடங்குலயே வந்து பங்கேற்றுக்கிட்டார், வந்து பார்த்துட்டு போனார். இவர் போனதுக்கு அப்புறம், மோடி போனதுக்கு அப்புறம் நாக்பூர்ல இருந்து RSS தலைமையகத்துல இருந்து ஒரு இரங்கல் செய்தி வருது. என்னன்னா, ஐயா கருணாநிதி இறப்பு எங்களுக்கு பேரிடியா விழுந்துருச்சு, எங்களுடைய இயக்கத்தை நாடெங்கும் வேறு பரப்பி வளர செய்தது ஐயா கருணாநிதி, அதுல அவருக்கு பெரும்பங்கு இருக்குது அப்படின்னு. எங்க அப்பன் செத்து போனதுக்கு நாக்பூர்ல இருந்து கொடுத்து விடல இரங்கல் செய்தி, ஐயா கருணாநிதி இறந்து போனதுக்கு நாக்பூர்ல இருந்து இரங்கல் செய்தி வந்திருக்குன்னா நான் சங்கியா, திமுக சங்கியா? நான் சங்கியா, கருணாநிதி சங்கியா? நாம் தமிழர் பிள்ளைகள் சங்கியா, கருணாநிதி சங்கியா? அதுக்கு சொல்லுங்க. நாங்க கேட்போமா இல்லை? இந்த கேள்வியெல்லாம் எங்க இந்த பிள்ளை கேட்டுருமோ அப்படின்னு சங்கி பெயிண்ட கலக்கி என் மேல ஊத்திட்டாங்க. நாம் தமிழ் பெண் பிள்ளைகள், இஸ்லாமிய பெண் பிள்ளைகள் மேல ஊத்திட்டாங்க. நாங்க கழுவிட்டு வந்துட்டோம். இப்ப நான் கேட்கிறேன் கேள்வி, பதில் சொல். இதுக்கு மட்டும் பதில் சொல். ஒண்ணுமில்லப்பா. ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள்ப்பா, ஆடிட்டர் குருமூர்த்தி என்ன சொல்றார்? நான் மதிக்கக்கூடிய தலைவர், அதுலயே முதன்மையானவர் ஐயா கருணாநிதி. நாங்கள் மதிக்கக்கூடிய தலைவர் ஐயா கருணாநிதி மட்டும்தான். மத்தவங்க மேல எல்லாம் மதிப்பு இருக்கு, இருந்தாலும் ஒரு மதிக்கக்கூடிய பெருமதிப்பு கொண்ட ஒரு தலைவர் அப்படின்னா கருணாநிதி மட்டும்தான் சொன்னாரா இல்லையா? ஏன் அவர் மதிக்கணும்? அவருக்கும் கருணாநிதி ஐயாவுக்கும் என்ன டீலிங்? அவர் ஒரு சவுண்ட் ஹிந்துத்துவா, அவருக்கும் நீங்க உங்களுக்கு என்ன டீலிங்? இப்ப நான் சொல்றேன், திமுக சாஃப்ட் ஹிந்துத்துவா, பிஜேபி காங்கிரஸ், அதுக்கப்புறம் சங்க பரிவார கும்பல் எல்லாமே சவுண்ட் இந்துத்துவா. பிஜேபியும் RSSும் சவுண்ட் இந்துத்துவானா, டிஎம்கேவும் காங்கிரஸும் சாஃப்ட் இந்துத்துவா. மறைமுகமா இந்துத்துவா நீங்க, அவங்க நேரடி இந்துத்துவா. அவங்களுக்கு என்ன டீலிங்? இந்துத்துவா உள்ள வந்துரும் அப்படின்றதுக்கு உங்க கருத்து இறுதியா என்ன சொல்ல? ஏற்கனவே அது இந்துத்துவா தான். எங்கே அது உள்ள வர்றதுக்கு? இப்ப இந்துத்துவாவா இல்லையா? அப்புறம் இருக்கிறதுனால தானேப்பா அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து எங்களுடைய விருப்பப்பட்ட தலைவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறாங்க, மருத்துவமனையில அட்மிட் ஆயிருந்தா வந்து பார்த்துட்டு போறாங்க. அப்ப பிஜேபி, இந்துத்துவா இவங்கெல்லாம் இஸ்லாமியர்களை துளுக்கர்கள்னு சொல்றாங்க இல்லையா? துளுக்கருங்கன்னு கேவலப்படுத்தலாங்க இல்லையா?
ஏன் கருணாநிதி ஐயா சொன்னதே இல்லையா? அவர் அந்த மாதிரி சொல்ல மாட்டாரு. சிறுபான்மையினுடைய நலம் விரும்பி அவரு சிறுபான்மையுடன் நலன் விரும்பி பாதுகாவலர் எந்த இஸ்லாமிய கட்சிகள் அப்படி நம்புதோ அதே இஸ்லாமிய கட்சியை சேர்ந்த என்னுடைய தாய் மாமன் ஐயா பாக்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஆடியோ போடுறேன். 189 பேரை கைது செய்தது கலைஞர் இல்லையா? என்ன ஜவஹர்லால் சார் சொல்றீங்க? விடுதலைக்காக படையெடுத்துமே வேண்டும். மறந்து போச்சா ஜவஹர்லால் சார்? அந்த கோயம்புத்தூர்ல இருந்து போனவங்க ரிக்வெஸ்ட் கொடுத்து மனு கொடுக்க போன புழுக்க நாய்களை தூக்கி எரிஞ்சாரு, மறந்துட்டீங்களா? எங்களுக்கு மறக்காது ஜவஹர்லால் சார். ஏன்னா யார்ட்டையும் போய் எம்பிக்கு எம்எல்ஏக்கு எங்களுக்கு நிக்க தேவையில்லை. யாருக்கும் போய் வெண்சாமரம் வீச தேவையில்லை. யாருடைய நூற்றாண்டு விழா கொண்டாடவும் எங்களுக்கு தேவையில்லை. யாருக்கும் கொண்டாட போறீங்க? யாருக்கு பிறந்த நாள் விழா? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறந்த நாள் விழா இல்லை என்றால் கருணாநிதி நூற்றாண்டு விழா மட்டும் கொண்டாடலாம். அப்படியா? ஓ, கூட்டணி கட்சியாக இருந்தால் நீங்க என்ன வேண்டாம்னு சொல்லிட்டு போங்க. என்கிட்ட பேசாம இருப்பீங்க, இருந்துட்டு போங்க. அல்லாஹ்வுக்காக ஒருத்தரை நேசிப்பதும் அல்லாஹ்வுக்காக ஒருத்தரை வெறுப்பதும் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார். என்ன செய்ய போறீங்க ஜவஹர்லால் சாப்? புரியல. நீங்க போய் பேசுங்க. அதுக்காக ஏன் இப்படிலாம் சொல்றீங்க? கலைஞர் தான் விடுதலை செய்ததில் பெரும்பங்காட்டினார். என்ன பங்காட்டினாரு? நீதிமன்றம் இந்த வழக்கிலே 109 பேருக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்று நீதிமன்றம் விடுதலை செய்தது. ஓ, அது கருணாநிதி சாப் அவர்கள் சொல்லித்தான் செஞ்சாங்களா? அப்ப பொங்கலா துளுக்க நாய்களா அப்படின்னு கேட்டவர் யாரு? கருணாநிதி சொன்னதா அவர் பார்க்கர் சொல்றாரு. பாக்கர் சொல்றாங்க இல்லையா? நீங்க என்கிட்ட பேசலன்னா கூட பரவாயில்ல, அதை நான் சொல்லாம சாக மாட்டேன்னு சொல்றாங்க. அப்ப ஹாஜா கனி அவர்கள் மாமமுகவுடைய ஹாஜா கனி அவர்கள் எம்எம்கேவோட ஹாஜா கனி அவர்கள் சொல்றாங்க, தந்தி டிவி மக்கள் மன்றத்திலேயே அவர் சொல்றாரு, விபூதி நாராயணராவ் அப்படிங்கக்கூடிய ஒரு அதிகாரி, ஒரு காவல்துறை அதிகாரி, அவர் தான் உயர் அதிகாரி. அவர் இந்த கலவரங்கள் நடக்கும்போது அதை பதிவு செஞ்சுட்டு சொல்றாராம், எந்த ஒரு கிராமத்துல எந்த ஒரு ஊர்ல மத கலவரம் 24 மணி நேரத்தை தாண்டி நடக்கிறதோ நிச்சயமாக அந்த அரசாங்கத்தின் தலையீடு இல்லாமல் இல்லைன்னு சொன்னாராம். நிச்சயமாக அந்த அரசாங்கத்துடைய தலையீடு அதுல இருக்கும். அப்ப இந்தியா முழுக்க இத்தனை மத கலவரங்கள் நடக்குதுன்னா பிஜேபியோட தலையீடு இல்லாம இல்ல. 24 மணி நேரத்தை தாண்டி நாட்கணக்குல இத்தனை நாள் நடக்குது அப்படின்னா பிஜேபியோட தலையீடு இல்லாம இல்ல. தமிழ்நாட்டுல அப்படி ஒண்ணு நடக்கல அப்படின்னா எங்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு பாதுகாவலனாக இருக்கக்கூடியவர் ஐயா ஸ்டாலின் அப்படின்னு பேசுறாரு. எவ்வளவு ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு பேச்சு. நான் சொல்றேன், மாண்புமிகு மரியாதை மிகு தாய்மாமன் ஹாஜா கனி அவர்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்றேன். கோவை கலவரம் நடந்துச்சுல இல்லையா? அது டிசம்பர் 29 தொடங்கி ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் 72 மணி நேரம், 1 மணி நேரம் 2 மணி நேரம் 72 மணி நேரம் தொடர்ந்து நடந்த அந்த கலவரத்துல திமுகவுக்கு பங்கே இல்லையா? நீங்க சொல்ற கூற்றுப்படி 24 மணி நேரத்தை கடந்தாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த கவர்மெண்ட் உள்ள இருக்குதுங்கிறது தெரிஞ்சு போயிடும், அம்பலமாயிரும் அப்படின்னா திமுக ஆட்சியில நடந்ததுங்க 72 மணி நேரம் நடந்திருக்கு. அதை கலப்பிட்டவங்க திமுக தானே? அதுக்கு பின்புலமாக இருந்தது திமுக இல்லையா? அதை நடத்தி வேடிக்கை பார்த்து கை கட்டி ரசிச்சது திமுக இல்லையா? என்ன சொல்றீங்க? திமுகவுடைய ஆட்சி காலத்துல 11 பள்ளிவாசல் இடிக்கப்பட்டிருக்கு, 11 இஸ்லாமிய பெண்கள் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஒரு ரம்ஜான் தொழுகை முடிச்சுட்டு வெளியில வந்த இஸ்லாமியர் 13 பேரை RSS பயங்கரவாதிகள் வெட்டுறாங்க. இது சம்பந்தமா நான் கருணாநிதிக்கு ஒரு செய்தி சொல்றேன். அப்ப கருணாநிதி உங்க ஆளுங்களுக்கு இதே வேலையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால கோபம் கொண்டு 25 ஆண்டு காலம் நான் போத்துனா, நான் மௌத்தா போனா, நான் இறந்து போனா திமுகவுடைய கொடி போத்தி என்னை அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு நான் பேசியிருந்தேன். 25 ஆண்டு காலமாக நான் திமுகவுக்கு பக்கபலமாக இருந்திருக்கிறேன், அவங்களை ஆதரிச்சிருக்கிறேன். ஆனா இனியும் நான் ஆதரிக்க மாட்டேன் ஐயா பழனி பாபா சொன்னார். இன்னைக்கு பழனி பாபா அம்பேத்கரையும் பெரியாரையும் யார் ஏத்துக்கலையோ அவங்க நம்பாதீங்கன்னு சொல்லியிருக்கிறார். பழனி பாபா சொன்ன இதை ஏன் நீ கேட்க மாட்டேங்கிற? ஏன் உனக்கு தேவையானதை தேர்வு செஞ்சு இந்த இஸ்லாமிய கட்சிகள் அப்படி ட்ரைனிங் கொடுக்குறீங்க? உங்களுடைய புல்டாக்ஸ்க்கு, உங்களுடைய அறிவாலயத்து அல்சேஷியன்ஸ்க்கு. ஐயா மூத்த பத்திரிகையாளர் மணி அப்படித்தானே சொல்லுவார், அறிவாலயத்து அல்சேஷியன்ஸ். அறிவாலயத்து அல்சேஷனுக்கு நீங்க தேர்ந்தெடுத்த எலும்புகளை கொடுத்து ஏன் பிராக்டிஸ் பண்ணி வைக்கிறீங்க? இதெல்லாம் ஏன் போட்டு காட்ட மாட்டேங்கிறீங்க? நாங்க போட்டு காட்டுறோம், வாங்க. இங்க இருக்கிற பல ஜமாத் தலைவர்கள் நின்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கொஞ்சம் யோசனை பண்ணி ஒரு முடிவெடுங்க. இவ்வளவு நாள் நாம் திமுகவுக்கு ஆதரவு கொடுத்தோம். அதனுடைய விளைவு என்ன? 25 மாத கருணாநிதியின் ஆட்சியிலே தான் வீக்களத்தூரிலே ஒரு பள்ளிவாசல் துண்டு துண்டாக உடைக்கப்பட்டது. ஆலிம் வெட்டப்பட்டார், 180 பேர் சிறைப்பட்டார்கள். ஒரு இந்து முன்னணிக்காரனை கூட கருணாநிதிக்கு கைது செய்ய தைரியம் இல்லை.
இரவு 1 மணிக்கு எனக்கு ஊட்டியில இருந்த எனக்கு தொலைபேசியில தகவல் வந்து அந்த வீக்களத்தூரை தேடி நான் போகிறேன். போய் பார்த்துட்டு கருணாநிதிக்கு போன் பண்ணி சொல்றேன், அப்ப ஒரு சீஃப் மினிஸ்டர் கண்டுக்காம விட்டுருங்க பாபா, பாரதிய ஜனதா கட்சிக்காரன் மேல முரசொலி மாறன் கிட்ட ஓவரா பிரஷர் கொடுக்குறான். அப்ப முரசொலி மாறன் மேல மத்திய அமைச்சர், முரசொலி மாறன் மத்திய அமைச்சர், அவர்கிட்ட பிரஷர் கொடுத்து இந்து முன்னணிக்காரன் ஒருத்தன் கூட கைது செய்யப்படல. மாறா கருணாநிதி ஆட்சி டிஸ்மிஸ் ஆகும்போது 982 இஸ்லாமியர்கள் சிறையில் வாடுகிறார்கள் மத கலவரத்தின் காரணமாக. ஒரு இந்து முன்னணிக்காரன் கூட இல்லை. இதெல்லாம் அதிகாரப்பூர்வமான உண்மையான ரிப்போர்ட்டுகள், அரசு தஸ்தாவேஜுகள். ஒரு தடவை கருணாநிதி ஆட்சியிலே ஒரு அறிக்கை விட்டார், RSS காரர்களால் என் உயிருக்கு ஆபத்து என்று. ஒரு RSS காரனையாவது கைது செய்து சிறைப்படுத்தி இருப்பார் என்றால் இல்லை. மாறாக நான் உள்பட 5 முஸ்லிம்களை தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தார். 13 மத கலவரங்கள் ஏற்பட்டன. 11 பள்ளிவாசல்களை RSS காரர்கள் உடைத்தார்கள். 11 இஸ்லாமிய பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள் கருணாநிதியின் 25 மாத கால ஆட்சியிலே. அப்போ உண்மையாலுமே திமுகவுக்கு இன்னும் நீ பாடுபடுறேன்னா உன்னை போல ஈமா கட்டவன் யாரும் இல்லை என்பதை மட்டும் தெரிந்து என்னைய விட கருணாநிதிக்கு. பழனி பாபா தேசிய பாதுகாப்பு சட்டத்துல கைது செய்து சிறையில் அடைச்சது யாரு? திமுகவை சேர்ந்த ஐயா கருணாநிதி. எந்த இஸ்லாமியர்களுக்கு பாதுகாவலன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, நீங்க நம்புறீங்களோ, நீங்க எங்களுடைய சமுதாயத்தை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்களோ, யாருக்கு பின்னாடி போய் நின்னுகிட்டு எங்க சமுதாயத்தை கொண்டு போய் அடகு வச்சுக்கிட்டு இருக்கீங்களோ, அவர் யாருன்னு சொல்லி தோல் உடிச்சு காட்டாரு எங்க ஐயா பழனி பாபா. இன துரோகின்னு சொல்லி தோல் உடிச்சு காட்டார். நீங்க எல்லா ஆடியும் கேட்க வைங்கப்பா. 25 ஆண்டு காலமாக, 1/4 நூற்றாண்டு காலமாக கலைஞர் கருணாநிதியை ஆதரித்தோம். ஆனால் கேவலம் பிஜேபி காரனுக்கு ஆதரவு தந்தால்தான் தன்னுடைய ஆட்சி நிலைக்கும் என்பதற்காக பொய்யான வழக்கொன்றை போட்டார். அது மட்டுமல்ல, 13 பள்ளிவாசல்கள் அவருடைய ஆட்சியிலே தாக்கப்பட்டன. 25 மாத கால ஆட்சியிலே மேட்டுப்பாளையம், தகுனிக்கோட்டை, வீக்களத்தூர் என்று எண்ணிக்கை சொல்லிக் கொண்டு போனால் 16 கூட வரும். 13 ஆதாரப்பூர்வமாக எங்களிடம் உள்ளது. கிட்டத்தட்ட 11 இஸ்லாமிய பெண்கள் கற்பழிக்கப்பட்ட பின்னால் அதை கருணாநிதி கண்டுகொள்ளாமல் இந்து முன்னணிக்கு ஆதரவு தெரிவித்த ஒரே காரணத்திற்காகத்தான் கருணாநிதிக்கும் எனக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. சொல்லிவிட்டாரு. ஏன் இன்றைக்கு இதே திமுக பின்னாடி போய் நிற்கக்கூடிய இஸ்லாமிய கட்சி தலைவர் ஐயா ஜவாஹிருல்லா, என் பெரிய தாவங்க ஜவாஹிருல்லா என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. இது வழங்கப்பட்டது. இது ஒரு பக்கம் இருக்க, இதுவரை தமிழகத்தில் நடைபெற்ற ஆட்சிகள்ல கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய தலைமையிலான ஆட்சிகள் தான் முஸ்லிம்களுடைய உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாத ஒரு சூழல் உருவாக்கப்பட்டது என்பதையும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த திமுகவுடைய ஆட்சியெல்லாம் இதற்கு முந்தைய, அதாவது இந்த பக்கம் பேசுறது நீங்க தான்ப்பா. குமுதத்துல இருந்தப்ப எடுத்த நேர்காணல் என்ன சொல்றாரு முழுமைக்கும். 1996 முதல் 2001 அந்த காலகட்டத்தில் கோவையில குண்டுவெடிப்பு பிறகு நடந்தது. குண்டுவெடிப்புக்கு முன்னால் 1997 ஆண்டு நவம்பர் மாதம் 28ஆம் தேதி கான்ஸ்டபிள் செல்வராஜ் கோயம்புத்தூர்ல படுகொலை செய்யப்படுகிறார். அதைத் தொடர்ந்து முஸ்லிம்களுடைய வணிக நிறுவனங்கள், வீடுகள் குறிவைத்து தாக்கப்படுகின்றது. 19 முஸ்லிம்கள் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள். தமிழகத்தில் ஒரு அரசாட்சி இருக்கின்றதா என்பதே ஒரு கேள்விக்குறியான ஒரு சூழல் ஏற்பட்டது கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ஆட்சியில என்பதை தான் பார்க்க வேண்டும். இது போன்ற ஒரு நிலை ஜெயலலிதா அவர்கள் 1991 முதல் 96 வரைக்கும், அதுக்கு பிறகு 2001 முதல் 2006 வரைக்கும் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். முஸ்லிம்களுடைய உயிருக்கும் உடைமைக்கும் குந்தகம் ஏற்படக்கூடிய எந்த ஒரு செயலையும் அந்த ஆட்சியில் நடக்கவில்லை என்பதையும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன். ஆக இதை நாம் பார்க்கும்போது ஒரு அரசியல் ரீதியாக பார்க்க வேண்டும். அரசியல் ரீதியாக முஸ்லிம்களுக்கு ஒரு பெரிய பட்டியல் இடுறாரு. மாதல பெரிய பட்டியல் இடுறாரு. கருணாநிதி என்னெல்லாம் துரோகம் செய்தார் இஸ்லாமியர்களுக்கு பட்டியல் இட்டார் ஜவஹர்லால். அந்த பேட்டி எடுத்ததே நான் தான் எடுத்தேன். ஆமா, 1995 தமுக தொடங்கப்படுதுப்பா, என்னோட நினைவு சரியா இருந்துச்சுன்னா. தொடங்கப்பட்ட காலத்துல இருந்தே அவர்களுக்கு தீவிரவாதி முத்திரை குத்தி அவர்களை அடக்குமுறை, பல்வேறு அடக்குமுறைக்கு உள்ளாக்கி அவர்களை ஒடுக்கி வச்சிருந்தது யாருப்பா? கருணாநிதி அவர்கள் தானப்பா. ஒண்ணும் இல்ல,
தமுகன்னு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த இயக்கத்துக்கு என்னன்னு பேர் வைக்கலாங்கிற அந்த கலந்தாய்வு கூட்டம் தமிழ்நாடு முழுக்க நடக்குது. அப்ப நாகப்பட்டினத்துல அந்த கூட்டம் எங்க வீட்டுல நடக்குதுப்பா. ரகசியமான கூட்டம், வெளியே காவல்துறைக்கு தெரிஞ்சா கைது பண்ணி போயிருவாங்க. ரகசியமா அந்த கூட்டம் நாகப்பட்டினத்துல செம்மரக்கடை தெருவுல எங்க வீட்டு நடக்குது. அந்த கூட்டம் நடக்கிறதுக்கு காவல்துறைக்கு தெரிஞ்சு மறுநாள் காலைல என்னோட தாய்மாமனுங்க 3 பேரையும் கைது செஞ்சிருந்தது போலீஸ். எந்த போலீஸ்? எந்த கவர்மெண்ட்? திமுக கவர்மெண்ட்பா. திமுக கவர்மெண்ட்பா. இந்த கருணாநிதி ஐயாப்பா 1995 தமுக தொடங்கின காலத்துல இருந்து வருடம் டிசம்பர் 6க்கு அவங்க வந்து அந்த பாபர் மசூதி இடிப்பு நாளை வந்து அவங்க ஒரு பேரணியா போகணும், ஒரு பொதுக்கூட்டம் நடத்தணும், எதிர்ப்பு தெரிவிக்கணும், ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணணும் விரும்புறப்பெல்லாம் அப்பப்ப ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களை ஆங்காங்கே மாநிலம் முழுவதும் கைது செஞ்சது யாருடைய கவர்மெண்ட்? யாருடைய ஆட்சி காலத்துல? ஐயா கருணாநிதியுடைய ஆட்சி காலத்துல. 95 அதே நிலைப்பாடு, 96 அதே நிலைப்பாடு, 97 அதே நிலைப்பாடு. இன்னும் சொல்ல போனா செல்வராஜ் அவர்கள், காவலர் செல்வராஜ் இறந்து போனதை காரணம் காமிச்சு ஒரு முறை வந்து கைது செய்யறாங்க. அதுக்கு முந்தின வருஷம் காவலர்கள் குடியிருப்பு பகுதிக்கு பக்கத்துல குண்டு வச்சாங்க அப்படிங்கிற காரணத்தை சொல்லி அதுக்கு முந்தின வருஷம் இப்படி 95, 96, 97, 98 வரைக்கும் பொறுத்துட்டு இருந்தவங்க 99 வேற யுக்தியை கையாளுறாங்க தமுக. இனிமே நம்ம டிசம்பர் 6 வரைக்கும் காத்திருக்க வேணாம். டிசம்பர் 6க்கு அந்த கூட்டத்தை போடாம ஜூலை மாசம் 4ஆம் தேதி போட்டுடலாம்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த கூட்டத்தை நம்மளா நடத்தாம அம்மையார் ஜெயலலிதாவை தலைமை தாங்க வைப்போம் அப்படின்னு 99 முடிவு எடுக்கிறாங்க. 99 சென்னை இதுல கடற்கரை சாலையில அந்த கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துலதான் அம்மையார் ஜெயலலிதா தலைமையில அந்த கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துல தான் அம்மையார் ஜெயலலிதா சொல்றாங்க, என்னோட வாழ்நாள்ல நான் தெரியாம ஒரு தவறு செஞ்சுட்டேன், பாஜகவோட கூட்டணி வச்சுட்டேன், நான் செஞ்ச தப்ப ஒத்துக்கிறதுக்கு எனக்கு தைரியம் இருக்கு, தெம்பு இருக்கு, நான் இன்னொரு தடவை பாஜகவோட ஒட்டுமில்ல உறவுமில்ல நான் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னவங்க ஒரு 4 வருஷம் தாக்கு பிடிச்சாங்க. 4வது வருஷம் அப்படியே போய் திருப்பி பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சுக்கிட்டாங்க. அப்ப பாரதிய ஜனதாவோட அதிமுக கூட்டணி வச்சுன்னா திமுக வந்துருவாங்க இஸ்லாமிய கட்சிகள். திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வச்சுச்சுன்னா அதிமுக போயிருவாங்க. இப்படி மாத்தி மாத்தி தன்னுடைய சமுதாயத்தை அடகு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த பலனும் இல்லை, இவங்களாலையும் பலன் இல்ல. இந்த இஸ்லாமியன் பாதுகாவலன்னு சொல்றாங்க இல்லையா திமுக, அவங்களால எங்களுக்கு எந்த பலனும் இல்லை. நல்லது, நிறைய தகவல்களை வந்து ஆதாரத்தோட வந்து வெளியிட்டு இருக்கீங்க. பட் நான் கேட்கறதுக்கு நீங்க இவ்வளவு பேசுனதுக்காக நான் ஒரு கேள்வி கேட்கறேன். சரிங்கப்பா. இவர்கள் ஸ்டாலின் அவர்கள் எங்கேயாவது இந்த விஷயத்துல வந்து மோடி எதிர்த்து சமீப காலமா ஆதரவா எங்கேயாவது பேசியிருக்கிறாங்களா? எதிர்க்கிறாங்க, இது நாட்டுக்கு நல்லது இல்ல, முழுக்க ஒரு இந்துத்துவா இது வந்துடும், அது அனுமதிக்கவே கூடாதுன்றதுல எல்லாருக்கும் உடன்பாடு இருக்குதா இல்லையா? உங்களுக்கு உடன்பாடு இருக்கு? எங்க ஆதரிச்சார் சொல்லுங்க. அவர் நேரடியா ஆதரிக்கிறாரோ மறைமுகமா ஆதரிக்கிறாரோ அதெல்லாம் இல்ல. 2020 அண்ணா பல்கலைக்கழகத்துல பட்டமளிப்பு விழா நடக்குது இல்லையா, அப்ப ஐயா ஸ்டாலின் உட்கார்ந்து இருக்கிறாங்க, மோடி வந்திருக்கிறாரு. அப்ப மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் புகழாரம் சுற்றார் ஸ்டாலினுக்கு. மோடி ஐயா முன்னாடி இங்க பாருங்க, புகைப்படங்கள்ல எல்லாம் பாருங்க, பிரதமர் மோடி முன்னாடி புகழாரம் நடக்குது. இங்க ஒரே கொஞ்சல்ஸ் நடக்குது. புகழாரம் என்ன நடக்குது அப்படின்னா, மத்தியில மோடி சர்க்கார் என்னென்னலாம் வந்து திட்டங்கள் கொண்டு வரதோ அதை உடனடியாக எங்களுக்கு செயல்படுத்தி கொடுக்கக்கூடியவர் ஐயா ஸ்டாலின் அப்படின்னு சொல்றாரு. நீங்க ஏன் உடனே எந்திரிச்சு நாங்க எப்ப கறிக்குளம் ஊத்துறோம்னு சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி நான் எப்ப அந்த மாதிரிலாம் செஞ்சேன் ஏன் நீங்க சொல்லல? இங்க நீங்க கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்க ஏன் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல? அப்ப நீங்க யாரு? ஐயா அப்பா முதல்ல தமிழ்நாட்டுல RSS பேரணி நடத்துறதுக்கு இடம் கொடுத்தவங்க யாரு? எந்த ஆண்டுப்பா? திமுகவை சேர்ந்த ஐயா கருணாநிதி 2000 பேரணி நடத்துறதுக்கு இடம் கொடுக்குறாங்க. எல்லா கட்சியும் எதிர்ப்பு தெரிவிக்குது. அப்ப RSSம் திகாவை போன்ற ஒரு இயக்கம் தான், ஒரு சமூக இயக்கம் தான், அதுக்கு அந்த பேரணி எல்லாம் ரத்து செய்ய முடியாதுன்னு சொல்லி பேசுறாரு. யார் எதிர்த்தாலும் அவங்களுக்கு வந்து பேக் ஷாட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. சொன்னாரா இல்லையாப்பா? அப்பா முரசொலியில 16ஆம் தேதி 5ஆம் மாசம் 1999 சொல்றாருப்பா, மதவாத கட்சி தான் பிஜேபி, ஆனா படிப்படியாக அந்த மதவாதம் குறைந்து கொண்டு வருகிறதுன்னு சொன்னாரா இல்லையாப்பா? இப்ப கூடிக்கிட்டு இருக்குது. அப்ப கருணாநிதி ஐயா சொன்னாரா இல்லையா? அப்ப சொல்லி வளர்த்து விட்டது விளைவுதான்ப்பா இது. ஆமா 99 படிப்படியா குறைஞ்சிக்கிட்டு வருது, நல்லாயிட்டாங்க, இப்ப நல்ல குட் பாய்ஸா இருக்கிறாங்க, கேட்கணும் குட் பாய் அப்படின்னு சொல்லி விட்டதெல்லாம் யாரு? நாங்கள் வந்து பேர் மினிமம் ட்ரீட்டியால ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம், அவங்களை மிரட்டி வச்சிருக்கோம், அவங்களை பிடிச்சு வச்சிருக்கோம்னா சொல்லி பொய் பிரச்சாரம் பண்ணது யாருப்பா? பேர் மினிமம் ட்ரீட்டில தான் 2002 அவ்வளவு மத கலவரம் நடந்துச்சு. அதை பத்தி கேட்டா அந்த மாநிலத்தோட பிரச்சனைங்கிறீங்க. நீங்க தான் கிளாஸ் லீடர்னா நீங்க கூட மிரட்டியோட மண்டையில கொட்டு வைக்க வேண்டியதானே, ஏன் வைக்கல? அப்ப ஆக்டோபஸ் மாதிரி 2020ஆம் தேதி 2ஆம் மாசம் 1998 சொல்றாருப்பா கலைஞர் கருணாநிதி, ஆக்டோபஸ் மாதிரி 8 கால்கள் இருக்கும் ஆக்டோபஸ்க்கு. ஆக்டோபஸ் ஒரு கொடுமையான ஒரு ஜந்து, எல்லா 8 கால்லையும் தன்னுடைய இறையை அப்படியே சுருட்டி வாயில போட்டு தின்றோம், அந்த மாதிரிதான் பிஜேபி அப்படின்னு 98 சொல்றாரு. 99 3ஆம் தேதி 9ஆம் மாசம் ஆக்டோபஸ்க்கு தான் காலே கிடையாது அப்படின்ட்டார். முரசொலியில வந்திருக்குப்பா.
ஆக்டோபஸ் காலு பிஜேபிலாம் பேசிவிட்டு கூட்டணி 99ல கூட்டணி வச்சோன்னா ஆக்டோபஸ்க்கு கால்களே கிடையாது. சொன்னவர் யாரு? ஐயா கருணாநிதி. இவர் தான் இஸ்லாமியர்களின் பாதுகாவலனா, சிறுபான்மையினரின் பாதுகாவலனா. இங்க பாருங்க எவ்வளவு மேட்டர் இருக்கு பாருங்க. டிசம்பர் 6க்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைங்கிற பேர்ல பிரிவென்டிவ் அரெஸ்ட் பண்ணுவாங்க. தமிழ்நாடு முழுக்க இஸ்லாமியர்கள் எங்கெங்கெல்லாம் வெளியே வராங்களோ பெரிய கலவரத்தை நடத்தி தேவையில்லாத சோதனைகள் எல்லாம் செஞ்சு முன்கூட்டியே கைது செய்வாங்க. டிசம்பர் சமயம் தான் எங்களுக்கு வந்து நாங்க ஜவுளி தொழில் செய்யக்கூடியவங்க. டிசம்பர் தான் எங்களுக்கு பொழைக்கிற நேரம். ஏன்னா நியூ இயர், கிறிஸ்மஸ், ஜனவரி, பொங்கல் வரைக்கும் எங்களுக்கு வந்து இந்த பர்ச்சேஸ் தேவை. 5 லட்சம், அந்த காலத்துல 5 லட்சம், 8 லட்சம், 10 லட்சம் பர்ச்சேஸ் பண்ணணும். காசை எடுத்துக்கிட்டு திருச்சிக்கும் சென்னைக்கும் பர்ச்சேஸ்க்கு வர்றாங்கல்ல. இன்னைக்கு மாதிரி போனோ, ஸ்மார்ட் போனோ, லொகேஷன் ஷேர் பண்றதே கிடையாது. கையில காசு வச்சிருக்கானா புடிச்சுக்கிட்டு உட்கார வைக்கணும். தாடி வச்சிருக்கான் முஸ்லீம், தொழுகுன 10 இங்க இருக்கும், கூட்டு போய் வீட்டுல இதுல ஸ்டேஷன்ல உட்கார வச்சுட்டு வீடு வந்து சேராம 2 நாள் 3 நாள் நாங்க கடந்து தவிக்கிறது. வெறுங்கையை யோசிட்டு வருவாங்க மாமா. 8 லட்சம், 5 லட்சம், 6 லட்சம், 10 லட்சம் பணத்தை புடிங்கிக்கும் காவல்துறை. புடிங்கிட்டு அவங்க கைது செய்யறங்கிற பேர்ல அவங்கள வஞ்சனை செஞ்சு அனுப்பி வைப்பாங்க. பணத்துக்கு பணமும் போச்சு, 3 நாள் தூக்கமும் போச்சு, மானமும் போச்சு. திமுக ஐயா கருணாநிதி அவர்கள். ஏன் பிரிவென்டிவ் அரெஸ்ட் நீ பண்ண? உனக்குதான் தமிழகத்துல இருக்கக்கூடிய சிறுபான்மைகளை பத்தி தெரியும்ல, ஏன் பிரிவென்டிவ் அரெஸ்ட் நீங்க பண்றீங்க? அப்ப எந்த விதமான வஞ்சனை உங்க மனசுக்குள்ள இருந்ததுனால தானே செய்றீங்க. இஸ்லாமிய வெறுப்பு இருக்கு இல்லையா, அது இன்முகத்தோட செஞ்சவர் ஐயா ஸ்டாலினும் சரி, அவங்க அப்பா கருணாநிதியும் சரி. அப்ப கோவை கலவரம் வந்துப்பா, கோவை கலவரத்தை பத்தி இன்னைக்கு பேசுறாங்க. இஸ்லாமிய கட்சிகளும் இவங்களோட கூட்டணி வச்சுட்டு ஜால்ரா அடிக்கிறாங்க, இவங்களும் ஜால்ரா அடிக்கிறாங்க. கோவை கலவரத்தை பத்தி பேசுறதுக்கு ஒரு விழுக்காடு கூட தகுதி இல்லாதவங்க இவங்க. கோவை கலவரத்துல கைது செய்யப்பட்ட எண்ணற்ற நூத்துக்கணக்கான இஸ்லாமியர்கள்ல இன்னைக்கு சுருங்கி 30 பேர் 32 பேர் சுருங்கி போச்சு. இத்தனை பேர் வெளியே வந்திருக்காங்கல்ல அப்படின்னு கேக்குறாங்க. வெளியில வந்த 4 பேர், உதாரணமா என்னோட தாய்மாமன் இவர் சித்திக்க கூப்பிட்டு கேட்டீங்கன்னா தெரியும். உங்களை திமுக தான் வெளியே கொண்டு வந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா செருப்பு கழட்டி அடிச்சுவார்ப்பா. அப்படி கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், செருப்பு கழட்டி அடிச்சுவார். நன்னடத்தையின் காரணமாக கோர்ட் வெளியே விட்டது. இவங்க வெளியே விட்டாங்களா? மகன் வெளியே வந்தாரு, ஏன் அப்பா வெளியே வரல? ஏன் அப்பா உள்ளே மரணிச்சு போனாரு? யார்கிட்டப்பா இவங்க பாவலா காட்டுறாங்க? எந்த சிறுபான்மையில அவங்க பாதுகாத்தாங்க? அங்க போய் நிக்கிறவங்களுக்கு மரியாதை கிடையாது, போங்கடா துளுக்க பயிலுங்களாங்கிறாங்க. சட்டசபையில நின்றுகிட்டு அப்பா முஸ்லீம் லீக்கை உடைச்சு சுக்குநூறாக்குனது யாருப்பா? 500 ஆண்டு காலமா இருந்தாலும் முஸ்லீம் லீக் வந்து இங்க ஓங்கி திளைச்சு நிற்கும் அப்படின்னு சொன்ன காகிதம் இல்லத்தையாவுடைய கனவை செதைச்சு கடைசியில அந்த காகிதம் இல்லத்தையாவுடைய கொடி பக்கத்துல எந்த கொடி பறந்துச்சு? 1999 காவி கொடி பறந்துச்சு. அப்படி ஒரு துரோகத்தை, பச்சை கொடிக்கு பக்கத்துல காவி கொடி பறந்துச்சு. சமதையா ரொம்ப மனசு வேதனைப்பட்டு வெளியே வந்தாங்க. காலங்காலமா புரை கொடி தூக்கிய என்னைய கூட்டணி லாபத்துக்காக கருப்பு சிவப்பு கொடி தூக்க வச்சிங்க ஐயா கருணாநிதி அவர்களே. இப்ப காவி கொடியை தூக்க சொன்னா நான் என்ன செய்வேன் அப்படின்னு 99 அப்ப வெளியே வந்தாரா இல்லையா? வெளியில வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு தலைமையை உள்ள சேர்த்து அதை உடைச்சு என்ன திருப்பூர் அல்தாஃப் தலைமையில இன்னொரு தேசிய முஸ்லீம் லீக்னு ஒண்ணு திறந்து அதை வந்து தேசிய முஸ்லீம் லீக், திமுக, அதுக்கப்புறம் காவி சங்கிகள், பிஜேபி, இவங்க 3 பேரும் கூட்டணி வைக்கலையா? திமுக கொடி, தேசிய முஸ்லீம் லீக் கொடி, இந்த பக்கம் வந்து காவி கொடி, மூணுமே சேர்ந்து பட்டோலி வீசி பறக்கலையா? அப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை செஞ்சவங்க திமுக. இன்னைக்கு அதெல்லாம் மறந்து எப்படி இந்த இஸ்லாமிய தலைமைகள் போய் நிக்கிறாங்க பின்னாடி? அவங்க நிக்கட்டும், தூக்கி போடுற எலும்பு துண்டுக்காகவும் சில பல நோட்டு சீட்டுக்காகவும் போய் நிக்கட்டும். அவங்க எங்க சமுதாயத்தை ஏன் பயன்படுத்துறீங்க? சமுதாயத்து பிள்ளைங்கள் மாற்று அரசியல் புரட்சியை செய்யும் போது ஏன் அந்த பிள்ளைங்களுக்கு காவி சாயம் பூசிங்க? நீங்க எங்களை பத்தி என்ன தெரியும்? நாம் தமிழர் கட்சியில தாரிகா சல்மான் பயணிச்சுட்டு இருக்கும் போதேப்பா என் ஊர் மேல்விசாரத்துல கல்யாண சுந்தரத்தை வந்து கண்டிச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யறாங்க. நபிகள் நாயகத்தை ரொம்ப கேவலமா விமர்சிச்சுட்டாருன்னு சொல்லி எங்க ஊர்ல இருக்க எல்லா ஆண்களும் ஏறத்தாழ ஒரு 5500 ஆண்கள் ஒரு பேரணி மாதிரி செய்யறாங்க, ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. நாம் தமிழர் கட்சி சார்பா நான் போய் கலந்துக்கிறேன். அந்த 5000 ஆண்களுக்கு நடுவுல அந்த கூட்டம் அப்படியே பிளவுபட்டு நான் நடுவுல போய் நின்று பேசுறேன்ப்பா. எனக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குறாங்க, என்னை அழைச்சு பேச வைக்கிறாங்க. கல்யாணராமனை பத்தி நான் கண்டிச்சு பேசினேன். அந்த காணொலியை இன்னைக்கே எங்க ஊர்ல இருக்கக்கூடிய பெரியவங்க, வயசுல மூத்தவங்க எல்லாம் அவங்களுடைய போன்ல பதிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணி சங்கிங்கிற? எவ்வளவு ஈஸியா சொல்லிட்டேன். எங்கேயோ உட்காந்து 1000 ரூபாய்க்கு போன் கிடைக்குது, 200 ரூபாய்க்கு நெட் பேக் கிடைக்குதுன்னு போட்டு பேசிட்டு இருக்கவன் சொல்றதெல்லாம் உண்மையாயிருமா? ஏன் ஜமாத் சொல்லட்டும், மேலுஷாரம் ஜமாத் சொல்லட்டும், மேலுஷாரம் ஜமாத்துல போய் லெட்டர் வாங்கிட்டு வாங்க. ஆமா இந்த பொண்ணு சங்கி, இந்த பொண்ணு நீங்க சொல்ற மாதிரி வேலூர் இப்ராஹிமும் இந்த பொண்ணு ஒண்ணு அப்படின்னு சொல்லட்டும். அப்ப மேலுஷாரத்துக்கு உள்ள வர்றதுக்கு என்ட்ரி எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அத்தனை வழியாவும் மேலூர் இப்ராஹிம் உள்ள வந்துடக்கூடாதுன்னு கட்ட வழக்கமாத்த கொண்டு அடிச்சிட்டு இருக்கிறேன். ஒத்த பொம்பளை பிள்ளையா. அன்னைக்கு சல்மான் கூட ஊர்ல இல்ல, இங்கேருந்து வராரு போறாரு, கான்வாயில வராரு போறாரு, பாத்துக்கிட்டு சகிக்க முடியாம வீட்டுல சல்மான் இல்லைனாலும் பரவாயில்ல
ஓட்டுநர் அண்ணனோட போய் கிளம்பி என் பிள்ளை 8 வயசு ஆம்பளை பிள்ளை இருக்கு எனக்கு, நீ போதும் எனக்கு மகரம் அல்லா இருக்கான், நாம 2 பேரும் போவோம் வான்னு சொல்லிட்டு எஸ்பி ஆபீஸ்க்கு நான் போயிட்டேன். விஷயம் தெரிஞ்சு எங்களுடைய கட்சிக்காரங்க பூரா 50 பேர் வந்து குமிச்சிட்டாங்க. போய் நான் தனி ஒரு பொம்பளை பிள்ளையா உள்ள போய் எஸ்பி அம்மாவை பார்த்து இந்த மாதிரி மேல் விசாரத்துக்கு வேலூர் இப்ராஹிம் இப்படி வந்து போய்கிட்டு இருக்காரு, ஏதோ கலவரம் வரப்போதுமா, நீங்க அதை தடுத்து நிறுத்துங்கன்னு சொல்லி நான் புகார் அழைச்சிட்டு வந்தேன்ப்பா. எப்ப போன மாசம் என்னைய சங்கி நீயும் வேலூர் இப்ராஹிம் ஒண்ணு, நீங்க வேலூர் இப்ராஹிம் மேல் விசார மக்கள் துரத்தி அடிச்ச காணொலி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து 2-3 நாள்ல அது நடக்குது. அதுல சல்மான் இருப்பாப்படி, என்னுடைய கணவர் இருப்பாப்படி. ரோல எல்லாரும் விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி அந்த மக்கள்கிட்ட எல்லாம் நான் பேசுறேன், நான் காவல்துறையிட்ட பேசுறேன்னு சொல்லி அந்த பக்கம் பேசிக்கிட்டு இருப்பாப்படி. என் கணவர் இடம்பெற்றிருந்த ஒரு காணொலி அது. அதை தூக்கிட்டு வரீங்க நீங்க இன்னைக்கு பாத்தீங்களா, மேல் விசாரத்துக்குள்ள பிஜேபி வந்துருச்சு, RSS அடிச்சு துரத்துறது நான் தமிழ் பிள்ளைகள் நாங்க நிக்கிறோம், ஃபர்ஸ்ட் ரோல நிக்கிறோம், எங்களை தாண்டி நீ உள்ள போன்னு நான் கொடுத்த பிரஸ் மீட் இருக்குதுப்பா, நீங்க அதை பாருங்க. திமுக வரல, அதெல்லாம் ஓடி போயிட்டேன். ஆனா ஊருக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது எல்லாரும் கட்சி பேதமின்றி தூக்கி போட்டாப்பா. மேல் விசாரத்துல 40க்கு மேற்பட்ட ஜமாத் இருக்குப்பா, 40க்கு மேற்பட்ட பள்ளிவாசல் இருக்கு. ஆனா ஜமாத் ஒண்ணுதான், பள்ளிவாசலுக்கு ஒரு ஜமாத்துங்க பிரிவினை கிடையாது. அங்க எல்லாரும் ஒரே மாதிரியான மனநிலை கொண்டவங்க, ஒரே மாதிரியான மக்கள், அப்படி ஒரு ஒற்றுமையை பேணக்கூடியவங்க. எங்களுக்குள்ள அந்த ஜமாத் பிரிவு பாகுபாடு, மொழி பாகுபாடு, கட்சி பாகுபாடு, இயக்கம் பாகுபாடு எல்லாம் கிடையாது. நாங்க எல்லாருமே ஒரு குடையின் கீழ் பயணிக்கக்கூடிய மக்கள். அப்ப என்னைய வந்து சங்கின்னு ஏன் ஜமாத் சொல்லட்டும், நீ சொல்லாது. நீ யாரு? நீ இவ்வளவு கேவலமான அடிமட்டமான சங்கிக்கு குடை பிடிக்கக்கூடிய ஆள், இவங்க பின்னாடி போய் நிக்கக்கூடிய ஆள் அப்துல் நாசர் மதானி அப்படியே சோகமா உட்கார்ந்துருக்காரு பாருங்க. சட்டமன்றத்துல தீவிரவாதிகளை பத்தி நீங்க பேசாதீங்கன்னு சொல்லி அவரை அடக்கி உட்கார வச்சிருந்தாரு ஐயா கருணாநிதி. அப்ப இவ்வளவு வேலையும் செஞ்சுட்டு நீங்க யார சங்கின்னு சொல்றீங்க? காகிதம் இல்லத்தை தூக்கி போட வச்சிட்டீங்க, இஸ்லாமிய இயக்கங்களையே காகிதம் இல்லத்தை மறக்க வச்சிட்டீங்க. பொது சிவில் சட்டத்தை ஆதரிச்சது திமுகன்னு வைகோவே சொல்லியிருக்கிறார். அப்ப பாருங்கப்பா, யாரு சங்கி? நாங்க சங்கியா இல்ல திமுக சங்கியா? ஒரு முடிவுக்கு வருவோமே. என்கிட்ட தர்க்கம் பண்ணி ஜெயிச்சுட்டு போட்டோம். நாம் தமிழர் பிள்ளைகள்கிட்ட, சீமானுடைய பிள்ளைகள்கிட்ட, மேதகவே பிரபாகரனுடைய பிள்ளைகள்கிட்ட தர்க்கம் பண்ணி ஜெயிச்சுட்டு போட்டோம். சவால் விடுறீங்க, இதை ஏத்துக்கிட்டு அந்த தரப்புல யாருன்னா வந்தாங்கன்னா அதை ராவணாவே முன்னெடுத்து பொது விவாதம் வரட்டும், இதுல பேசுவோம். 2 பக்கமும் அவங்க வந்துட்டு எந்த விதத்தில் திமுக திராவிடம் வந்து பக்கபலமாக இந்த மக்களுக்கு இருந்திருக்கு ஒரு பட்டியல் அவங்க வாசிக்கிட்டு நீங்களும் ஒரு சவால் விட்டுருக்கீங்க. சந்திப்போம், அடுத்த முறை என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம். நன்றிங்கப்பா, வணக்கம்ப்பா. சார் ரெடினா சொல்லுங்க சார், ரோலிங் போயிடலாம். போலாமா சார்? நான் ரெடி. ரோலிங் ரோலிங். சார் ரோலிங் ஆகிட்டு இருக்கு, ஆரம்பிக்கலாம் சார். சார்